ஆமாம், பொட்டேட்டோ இல்லை காட்டு. இங்கே நம்ம ஊட்டினா எல்லாம் எத்தனோண்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டேட்டோ வச்சாலே, உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாலே இது அவ்வளோவும் காலி ஆயிரும். இப்போ கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வச்சேன். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு சோத்தையே திங்காமல் வச்சுருக்கு. கேட்டால் ஹவ் am I going to eat? ஏன் பொட்டேட்டோ மட்டும் தின்ன? ஏன் அப்படி தின்ன? பொட்டேட்டோ மட்டும் தின்னுட்டு சோத்தையே தின்னாத. கேட்டானா பொட்டேட்டோ வேணும் போட்டேன். இப்போ நான் பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன்னு வச்சுக்கோ, அப்போ பொட்டேட்டோ தான் காலியாகும், சோறு காலியாகாது. இப்போ வந்து இது எப்படின்னா, இது வந்து நூதன முறை. இது எப்படின்னா, பொட்டேட்டோ வந்து நிறைய வைக்கணும், வச்சா அவங்களா சாப்பிடுவாங்க. கம்மியாக வச்சு அவங்க சாப்பிடணுன்னா நம்ம வந்து அதுக்கு ஊட்டணும். ஒன்று ஊட்டு, இல்லாட்டி பொட்டேட்டோ நிறையவே. ஏன்னா வந்து 2 பெனிஃபிட்டுமே அவங்கள தான் போய் சேருது. இது நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. புரிஞ்சுது அவங்களுக்கு? எந்த அளவில் நூதன முறையில் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. இவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும். ஃபிலாசபி, சைக்கலாஜி, மேனிப்புலேஷன். வேறு லெவலில் போகிறாங்க இந்த காலத்து பசங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குடும்பம் செய்கிற பசங்க இருக்காங்களா? கீழே கமெண்ட்டில் போடுங்க. பொட்டேட்டோ சாப்பிட்டா என்ன வரும்? கேஸ் அப்படி வந்துடும். அப்புறம் அம்மா வயிறு குத்துது, அம்மா வயிறு குடையுது அப்படின்னு சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவல்ல. அப்புறம் கேஸ் வந்துடும்.